இந்த வாரம் மட்டும் பினாங்கு மாநிலத்தில் 3 ஆன்லைன் மோசடிகள் நடந்துள்ளன. ஆக கடைசியாக இத்தகைய மோசடியில் பாதிக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலை மேற்பார்வையாளர் 5,58,000 ரிங்கேட்டை இழந்துள்ளார். இது தொடர்பாக 57 வயது நபரிடம் இருந்து பினாங்கு தென்மேற்கு வர்த்தக குற்றப்புலனாய்வு துறைக்கு புகார் கிடைத்திருப்பதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அம்சா அமார் தெரிவித்தார். AI முதலீடு என்ற சுயவிவர பெயரில் முகநூல் வழியாக சீனாவில் இருந்து நிறுவன பங்குகளை வாங்குவது தொடர்பான ஆன்லைன் முதலீட்டு மோசடியில் அந்த நபர் பாதிக்கப்பட்டதாக அம்சா கூறினார். இந்த விவகாரம் குறித்து தற்போது தண்டனை சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட நபர் 10 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு 29 முறை பணப்பட்டுவாடா செய்துள்ளார். ஏப்ரல் 24 முதல் 25ஆம் தேதி வரை பாதிக்கப்பட்டவரின் கணக்கிற்கு 1.2 மில்லியன் ரிங்கெட் லாபத்தை மாற்றுவதாக சந்தேக நபர் உறுதியளித்து இருந்தார். ஆனால் வாக்குறுதி அளிக்கப்பட்டபடி பணம் எதுவும் வரவில்லை என்று உணர்ந்ததை தொடர்ந்து அந்த மேற்பார்வையாளர் தாம் மொத்தம் 5,58,000 ரிங்கெட் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து போலீசில் புகார் செய்தார் என அம்சா கூறினார்.